ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல் கேத்ரின் அம்மா. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேருந்து செம்பருத்தி செடியில் உள்ள இலைகளை பறித்து அதை ஹேர் கண்டிஷ்னராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சில செம்பருத்தி இலைகளை பறிச்சுக்குவோம். அதன் பிறகு அதை ஹேர் கண்டிஷ்னராக எப்படி பயன்படுத்தலான்றது தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், சில இலைகளை நான் பறிச்சுக்கிட்டேன். இதை வச்சு நம்ம இப்போது ஹேர் கண்டிஷ்னர் தயாரிக்க போகிறோம். இது ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. அதே சமயத்தில் இது ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக நம்ம இதை பயன்படுத்தி நம்ம ஹேரை நல்லா வளர்த்துக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த மாதிரி இந்த செம்பருத்தி இலைகளை நீங்கள் பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இயற்கையான முறையில் ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஜெல் மாதிரி வாட்டர் ஆகும். நீங்கள் அந்த இலைகளை நீக்கிட்டு இது தலையில் நீங்கள் ஷாம்புவோ இல்லை இயற்கையான சீயக்காயோ எண்ணெய் போட்டு குளிக்கிறீங்களோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை ஊற்றி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா இயற்கையான முறையில் ஹேர் கண்டிஷ்னராக இது இருக்கும். ஆனால் இது ஒரே ஒரு முறை செஞ்சுட்டு நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த இயற்கை முறையானாலும் பல முறை ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.